திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 354. திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 97. சர்யை கிரியை யோகம் என்று 3 பாத செய்திகளை சாஸ்திர தீட்சையாக உபதேசித்த பின் சிவபரம்பொருள் 4வது பாதமான ஞான பாதத்தை உபதேசிக்கின்ற செய்திகளை வாதவூரடிகள் புராண ஆசிரியர் ஒரு திருப்பாடலிலே வைத்து உணர்த்துகின்றார். பரந்த வான்கலை முழுதும் ஆகமநூல் பகுதியும் பல சமய சாத்திரமும் தெரிந்து தேர்ந்து அதில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியே பொருள் என மனம் தெளிந்து புரிந்து போந்துள்ள சிற்றறிவு அனைத்தும் போக்கி அவ்வறிவு என சிவபோதம் விரிந்து தோன்றும் நெஞ்சுடைய வித்தகரே மேன்மையான நம் மெய்ப்பதம் பெறுவார் என்பது அந்த திருப்பாடல். மிகவும் விரிந்த பெரிய கலைகள் அனைத்தையும் ஆகம நூல் பாகுபாட்டையும் பல திறத்தனவாகிய சமய நூல்களையும் ஓதி உணர்ந்து அதில் வாய்ந்த முப்பொருளின் செய்தி அந்த நூல்களில் பிரதிபாதிக்கப்பட்ட பதி பசு பாசம் என்னும் திரிபதார்த்த லட்சணமே முக்கிய பொருள் என்று மனத்திலே நிச்சயித்து முன் செய்து போந்த சிற்றறிவு சிறு தொழில்கள் அனைத்தையும் பயனற்றவை என்று கண்டு அவற்றையெல்லாம் கழித்து முன்பு அந்த சிற்றறிவின் விரிவை போல பின்னர் சிவஞானம் விரிந்து தோன்ற பெறும் ஆன்ம அறிவினை உடைய சாதுரியர்களாகிய சிவஞானிகளே பதமுக்தி, ஏற்கனவே சொன்ன பதமுக்தி ஆகிய சாலோக சாமீப சாரூபியம் என்ற 3க்கும் மேலான எமது சத்தியமுக்தியான சாயுஜ்ய முக்தியை தலைப்படுவார்கள் என்பது இந்த பாடலினுடைய பொருள். பரந்த வான்கலை முழுவதும் என்று இங்கே சொல்லப்பட்டது வேதம் முதலிய 64 கலைஞானங்களும் ஆகும். விசேஷ வித்தையாகிய சிவாகமங்களை அதன் பின்னர் ஆகம நூல் என்று விதந்து எடுத்து கூறுகின்றார். அந்த முதல் நூலாகிய மூல ஆகமம் தான் சிவபேதம் ருத்ரபேதம் என்று இருவகைப்படும். எனவே அதை விளக்குவதற்காக ஆகம நூல் பகுதி என்று இந்த பாடலிலே வருகின்றது. சமயங்கள் புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம் என்று 4 வகைப்படுவதால் அந்த சமய சாத்திரங்களும் பல வகைப்பட்டன என்று பல சமய சாத்திரம் என்று இந்த திருப்பாடலிலே வருகின்றது. அப்படிப்பட்ட பல சமய சாஸ்திரங்களையும் கேட்டு சிந்தித்து ஆவணவற்றை தெளிதல் வேண்டும். பல சமய சாஸ்திரங்களையும் கேட்டு சிந்தித்து தெளிதல் வேண்டும். அப்படி தெளிந்து அதிலே சிவாகமங்களிலே கூறப்படும் பதிபசு பாசம் என்ற திரிபதார்த்தங்களே முக்கிய பொருள் என்று தெளிய வேண்டும். ஏனென்றால் கீழே உள்ளவற்றை கீழ் என கண்டு கழித்தால்தான் மேலே உள்ளவை பயன்படும். எனவே சிற்றறிவு சிறு தொழில்கள் அனைத்தையும் போக்கி இந்த பெத்த நிலையில், இந்த கட்டு நிலையில் ஆன்மபோதம் எப்படி வியாபகம் போல இருக்கின்றதோ அதே போன்று முக்தி நிலையில் சிவபோத வியாபகமாகிய நிஷ்டை கூடுதல் நிச்சயமாக வேண்டப்படும். எனவே அதற்கு இவ்வாறு உவமையாக எடுத்துக்காட்டி அந்த அறிவென சிவபோதம் விரிந்து தோன்றும் ஆன்ம அறிவை உடைய வித்தகரே பரமுக்தியாகிய சாயுஜ்யம் எனப்படும் மேன்மையான நம்முடைய மெய்யான பதத்தை அடைவார்கள் என்று கூறி அருளுகின்றார். மெய்ப்பதம் பெறுதல் என்பது அத்வைதமாய் இருப்பதை அறிவது. அத்வைதமாய் இயைதல் என்பது ஆன்மபோதமும் கண்ணொளியும் போல சிவமும் ஆன்மாவும் தம்முள் இரண்டர ஒற்றுமைப்பட்டு நிற்பது. பிரம்மமும் ஆன்மாவும் பொருள் 2 இல்லை, ஒன்று என்று கூறுவார்கள் சிலர். சிவமும் ஆன்மாவும் வேறு பொருள் என்றும் இந்த இரு பொருளை 2 என்று வேற்றுமைப்படாது அது அதுவாய் ஒற்றுமைப்பட்டு ஒன்றாய் நிற்கும் என்று கூறுவார்கள் சைவ சித்தாந்திகள். அத்வைதம் என்னும் சொல்லுக்கு 2 இன்மை என பொருள் கொள்வார்கள் மாயாவாதிகள். 2 அண்மை என பொருள் கொள்வார்கள் சைவ சித்தாந்திகள். அப்படி வேதம் முதலான சொல்லப்பட்ட 64 கலைகள் வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி நூல், ஜோதிஷம், கணிதம், தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், நிருக்தம், பூமி பரீட்சை, ஆக்ருஷ்ணம், பரகாய பிரவேசம், அக்னிஸ்தம்பம், ஜலஸ்தம்பம், வாயுஸ்தம்பம் முதலியனவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட மிகவும் விரிந்த பெரிய கலைகள் அனைத்தையும் ஓதி உணர்ந்து கொள்ள வேண்டும்.
பின்னர் ஆகம நூல் பாகுபாட்டையும் ஓதி உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவாகமங்கள் காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜிதம், தீப்தம், சூக்ஷ்மம், சகஸ்ரம், அம்சுமான், சுப்ரபேதம், விஜயம், நிஸ்வாசம், ஸ்வாயம்புவம், ஆக்னேயம், வீரம், ரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஜானம், முகபிம்பம், புரோத்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளம் என்று 28. இதிலே காமிகம் முதலிய 10 விஞ்ஞான கலரில் பரமசிவனாரது அனுக்கிரகத்தை பெற்ற பிரணவர் முதலிய 10 சிவன்களுக்கும் அருளி செய்யப்பட்டமையால் இவை சிவபேதம் எனவும், விஜயம் முதலிய 18 இவ்வாறு பரமசிவன்பால் உபதேசம் பெற்ற அனாதி ருத்ரர் முதலிய 18 ருத்ரர்களுக்கும் அருளி செய்யப்பட்டமையால் ருத்ரபேதம் எனவும் கூறப்படும். இந்த சிவாகமங்கள் சித்தாந்தம் எனவும் மாந்திரம் எனவும் தந்திரம் எனவும் பெயர் பெறும். இதிலே காமிகத்துக்கு எத்தனை எண்ணிக்கை ஸ்லோகங்கள் என்று தொடங்கி 28 ஆகமங்களுக்கும் இருக்கின்ற அந்த ஸ்லோகங்களின் எண்ணிக்கை, கிரந்த எண்ணிக்கை மிக விரிவாக கூறப்படுகின்றது. இந்த ஆகமங்கள் ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், சரியாபாதம் என தனித்தனி 4 பாதங்களை உடையனவாய் இருக்கும். இவற்றுள் ஞானபாதத்திலே பரமசிவனாரினுடைய ஸ்வரூபம், விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் எனும் ஆன்மாக்களின் ஸ்வரூபம், ஆணவம், காமியம், மாயேயம், பைந்தவம், திரோதான சக்தி எனும் பஞ்ச பாசங்களின் ஸ்வரூபம், சக்தியின் ஸ்வரூபம், சிவ தத்துவம் முதல் பிருத்திவி தத்துவம் வரை 36 தத்துவங்களது உற்பத்தி, இவை ஆன்மாக்கள் போகம் புசிக்கும் முறையில் கருவியாய் அமையும் முறைமை, புவனங்கள், புவனேஸ்வரின் ஸ்வரூபங்கள், புவனங்களின் யோஜனை பிரமாணங்கள், அதம பிரளயம், மத்திய பிரளயம், மகா பிரளயங்களின் ஸ்வரூபம், அந்த பிரளயங்களின் பின்னர் சிருஷ்டியாகும் முறைமை, பாசுபதம், மகாவிரதம், காபாலம் முதலிய மதங்களின் ஸ்வரூபம், இவையெல்லாம் ஆகமங்களின் ஞானபாதத்திலே கூறப்படும். இனி ஆகமங்களின் கிரியாபாதத்திலே மந்திரங்களின் உத்தாரணம், சந்தியாவந்தனம், பூஜை, ஜபம், ஹோமங்களும், சமய விசேஷ நிர்வாண ஆச்சாரிய அபிஷேகங்களும், புத்தி முக்திகளுக்கு உபாயமாகிய தீட்சையும் கூறப்படும். யோகபாதத்திலே இந்த 36 தத்துவங்களும், தத்துவேஸ்வரரும், ஆன்மாவும், பரமசிவனும், சக்தியும், ஜகத்துக்கு காரணமாகிய மாயை மகாமாயைகளை காணும் வல்லமையும், அனிமாதி சித்திகள் உண்டான முறையும், யமம், நியமம், ஆச்சனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணை, சமாதிகளினுடைய முறைமையும், மூலாதாரம் முதல் 6 ஆதாரங்களின் முறைமையும் கூறப்படும். சரியாபாதத்திலே பிராயச்சித்த விதியும், பவித்திர விதியும், சிவலிங்க லட்சணமும், உமா மகேஸ்வர முதலிய வியக்தாவியக்த லிங்கங்களின் இலக்கணமும், நந்தி முதலிய கணநாதர் இலக்கணமும், ஜபமாலை, யோகப்பட்டம், தண்டம், கமண்டலம் முதலியவற்றின் இலக்கணமும், அந்தியேஷ்டி விதியும், ஸ்ரார்த்த விதியும் கூறப்படும். சிவபெருமானுக்கு இந்த 28 ஆகமங்களும் அங்கங்களாக இருக்கின்றன என்பது பற்றி சிந்தித்திருக்கின்றோம். இன்னும் ஆகம நூல் அதோடு கூட இங்கே ஆகம நூல் பகுதி என்று இந்த செய்யுளிலே கூறப்பட்டதனாலே உப ஆகமங்களும் அஷ்ட பிரகரணங்கள் முதலியன வழிநூல் சார்பு நூல்களாக இருப்பவைகளும் கொள்ளப்படும். உப ஆகமங்கள் என்பவை நாரசிங்கம் முதல் விஸ்வான்மகம் வரை இருக்கின்ற 207 உப ஆகமங்கள். இவற்றின் பெயர்களை விவரங்களை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். இனி ஆகமங்களில் வழிநூல் சார்பு நூல் என்ற வகையிலே அஷ்ட பிரகரணங்கள். அவை தத்துவ பிரகாசிகை, தத்துவ சங்கிரகம், தத்துவத்ரய நிர்ணயம், போககாரிகை, மோக்ஷகாரிகை, நாதகாரிகை, பரமோக்ஷ நிராசகாரிகை, ரத்னத்ரயம் என்பவை ஆகும். எனவே இந்த திருப்பாடலிலே பரந்த வான்கலை முழுவதும் என்று அந்த வேதம் உட்பட 64 கலைகள், ஆகம நூல் பகுதி என்பதற்கேற்ப ஆகம நூல் பாகுபாடு இவை விளக்கப்பட்டன. இனி அடுத்ததாக பலசமய சாத்திரமும் என்று வருகின்றது. அதாவது பலசமய சாத்திரமும் ஓதி உணர்ந்து என்று வருகின்றது. அப்படி பலசமய சாத்திரங்களிலே மிக முக்கியமானவைகளாக புறப்புறச் சமயம், அதிலே லோகாயுதம், 4 வகை பௌத்தம், ஆறுகதம் என்று 6 வகை, 4 வகை பௌத்தம் என்பது சௌத்ராந்திகம், யோகச்சாரம், மாத்தியமிகம், வைபாடிகம் என்பன. இனி புறச்சமயம் என்பது தர்க்கம், மீமாம்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம் என்று 6 வகைப்படும். இதிலே ஏகான்மவாதத்திலே மாயாவாதமும், பார்க்கரியவாதமும், கிரீடா பிரம்மவாதமும், சப்த பிரம்மவாதமும் என்று 4 வகைப்படும். இனி அகப்புற சமயம் என்பது சைவம், பாசுபதம், மாவிரதம், காலாமுகம்,
வாமம், பைரவம் என்று 6 வகைப்படும். அகச்சமயங்கள் பாஷாணவாத சைவம், சங்கிராந்தவாத சைவம், அவிகாரவாத சைவம், பரிணாமவாத சைவம், சுத்த சைவம், பேதவாத சைவம் என்று 6 வகைப்படும். இது தவிர ஆஜீவகம், பாட்டம், பிரபாகரம், த்விதவாதம், சாக்தேயம், காபாலிகம், சூரியவாதம், மிஸ்ரவாதம், கர்மவாதம், சிவ சமயவாதம் முதலான மற்றைய சமயங்களும் தம்முள் சிறிது சிறிது வேறுபாட்டோடு இந்த பெரும்பான்மையான சமயங்கள் இந்த 4 கூற்று சமயங்களுக்குள்ளே அடங்கும். லோகாயுதம் முதல் ஐக்கியவாதம் வரை இருக்கின்ற புறப்புறம், புறம், அகப்புறம் எனும் முக்கூற்று சமயங்கள் எல்லாம் பூதம் முதல் அசுத்த மாயா தத்துவம் வரை இருக்கின்ற ஒவ்வொரு தத்துவங்களிலே நிலை பெறும். இந்த சமயங்களின் தெய்வங்கள் நிலை பெறும் தத்துவமே அந்தந்த சமயங்களுக்கு முக்தி நிலையாகும். இவற்றையெல்லாம் கடந்து நிற்பது சைவ சித்தாந்தம். மேலே சொல்லப்பட்ட புறச்சமய அதாவது மற்றைய சமய சாஸ்திரங்கள், பலதரப்பட்ட சமய சாஸ்திரங்களை எல்லாம் கற்று உணர்ந்து ஓதி அதிலெல்லாம் தெளிந்தால்தான் மெய்ச்சமய நூல் உணர்வு விளங்கப்படும். எனவே ஞானி என்பவர் மற்றைய பல சமய சாஸ்திரங்களை கற்று உணர்ந்து தெளிந்து அறிதல் வேண்டும் என்று இந்த செய்யுளிலே பரந்த வான்கலை முழுவதும் ஆகம நூல் பகுதியும் பல சமய சாத்திரமும் தெரிந்து என்று அருளுகின்றார். அப்படி ஞான நெறியை கடைபிடிக்கின்ற ஞானி என்பவர்க்குரிய அந்த லட்சணம் அவ்வாறு விளக்கப்படுகின்றது. நாம் சிந்தித்தோம், இந்த 4 பாதங்களிலே முக்தியை அடைவதற்கு இருக்கின்ற 4 படிக்கட்டுகளாக இருக்கின்ற சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதிலே புறத்தொழில் அகத்தொழில் இரண்டுமின்றி அறிவுத் தொழில் மாத்திரையாலே எம்பெருமானின் 3 திருமேனியான உருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, அருவத் திருமேனி என்ற இந்த 3 திருமேனிக்கும் மேலாக அகண்டாகார நித்திய வியாபக சச்சித்தானந்த பிழம்பாய் நிறைந்து நிற்கின்ற சிவபெருமானிடத்திலே அந்த ஸ்வரூப சிவத்திலே செய்யும் வழிபாடு அதுவே ஞானபாதம் என்று போற்றப்படும். இந்த ஞான நெறியே சன்மார்க்கம் என்று புகழப்படும். சன்மார்க்கம் எனப்படுகின்ற நன்னெறி என்பது எல்லா கலைஞானங்கள், புராணங்கள், வேத சிவாகமங்களில் உள்ள கர்மகாண்டங்கள், ஏனைய நூல்கள், மற்றைய சமய சாஸ்திரங்கள் முதலியவற்றை ஆராய்தல், பின்பு பல வழிபடுகின்ற பொருள் முழுவதும் கீழானவை என்று கண்டு அவற்றிலிருந்து நீங்குதல், பின்னர் மேலான பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களையும் தடஸ்த லட்சணத்தில் வைத்து வகுத்து உணர்தல், பின் இந்த 3லே பதிப்பொருள் ஏனைய பசுபாசங்களுக்கு மேலானவை என்று இனிது காட்டுகின்ற ஸ்வரூப லட்சணத்திலே வைத்து உணர்த்துவதாகிய ஞான காண்டத்தை ஓதுதல், கேட்டலோடு சிந்தித்தல், பின் புறத்தொழில் அகத்தொழில் இரண்டையும் கடந்த ஆன்ம அறிவு தொழில் மாத்திரையாலே இந்த 3 திருமேனிக்கும் மேலான அகண்டாகார நித்திய வியாபக சச்சித்தானந்த பிழம்பாய் நிறைந்து நிற்கின்ற திருமேனியான இறைவனாரது அந்த ஸ்வரூபத்தை ஞாத்ரு ஞானம் ஞேயம் எனும் திரிபுடிஞான பகுப்பு இன்றி அத்வைதமாய் இயைந்து நிற்கின்ற சிவபெருமானை வழிபடுவது ஆகும். இத்தகைய மகிமை வாய்ந்த ஞானத்தினை அனுஷ்டித்தோர்கள்தான் பரமுக்தி என்ற சிவ சாயுஜ்யமத்தை பெறுவார்கள். ஞானம் என்பது ஆன்ம அறிவால் 3 திருமேனிகளையும் கடந்து சிவபெருமானை வழிபடுவது ஆகும். எனவே ஞான நெறி என்பது ஆன்மாவாகிய தன்னை சிவார்ப்பிதம் செய்தல். எவ்வாறு இது படிப்படியாக ஆன்மாக்களுக்கு உணர்த்தப்பட்டு வருகின்றது என்று பார்த்தோமே என்றால், முதலிலே சொல்லப்பட்ட சரியை என்ற நெறி என்பது நம்முடைய உடம்பினை, தேகத்தினை சிவார்ப்பிதம் செய்வது என்று பார்த்தோம். அதாவது புறத்தொழில் மாத்திரையாலே முதல்வனாரினுடைய உருவத் திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடு என்று சரியை என்று பார்த்தோம். இதிலே பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் கிரியை நெறியிலே ஈடுபடும் போது இந்த கிரியை என்பது இந்திரியங்களை சிவார்ப்பிதம் செய்தல் என்று பார்த்தோம். ஆக சரியிலே தேகத்தை சிவார்ப்பிதம் செய்து அடுத்தபடியான கிரியையிலே இந்திரியங்களை, கரணங்களை சிவார்ப்பிதம் செய்தல். இந்த கிரியையிலே புறத்தொழில் அகத்தொழில் என்று இரண்டாலும் முதல்வனினுடைய அருவுருவத் திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடு என்று பார்த்தோம். அதிலும் ஒரு படி மேலாக வந்து நிற்பதை பார்க்கின்றோம். 3வது சாதனமான யோகபாதத்தை பற்றி பார்க்கும்போது, யோகம் என்பது கரணங்களை சிவார்ப்பிதம் செய்தல், அதாவது
அகத்தொழில் மாத்திரையால் முதல்வனினுடைய அருவத்திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடு என்று பார்த்தோம். இவ்வாறு சரியை முதல் தொடங்கி தேகத்தை சிவார்ப்பிதம் செய்தல், இந்திரியங்களை சிவார்ப்பிதம் செய்தல், கரணங்களை சிவார்ப்பிதம் செய்தல் என்று பார்த்து இந்த ஞானம் என்கின்ற 4வது பாதத்திலே ஆன்மாவாகிய தன்னையே சிவார்ப்பிதம் செய்தல் என்று விளக்கப்படுகின்றது. புறத்தொழில் அகத்தொழில் இரண்டுமின்றி அறிவுத்தொழில் மாத்திரையால் உருவம் அருவம் என்று முத்திர திருமேனியை கடந்த அந்த ஸ்வரூப சிவத்தை வழிபாடு செய்வது ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. மேலே சொன்ன சரியை கிரியாயோகங்கள் என்பவை உண்மை தவம் என்று சொல்லப்படும். தவம் என்றாலே சரியை கிரியை யோகங்கள் தான். இந்த தவம் என்பது முற்றுப்பெற்ற ஆன்மாக்களுக்கு ஞானத்தை உணர்த்துவதற்காக சிவபரம்பொருளே ஒரு மானுட சட்டை தாங்கி வந்து அந்த பக்குவ முதிர்ச்சி உடைய ஆன்மாக்களுக்கு ஞானத்தை உணர்த்துவார், உபதேசம் செய்து அருளுவார். மற்றைய தவங்கள் எல்லாம் இறப்புடைய தவங்கள். சரியை கிரியை யோகம் இதை உண்மையாக செய்வதுதான் இறப்பில் தவம். அந்த இறப்பில் தவம் என்பது முற்று பெற்ற போது, முதிர்ச்சி அடைந்த போது இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சக்தி நிபாதம் என்பவை நிகழ்கின்ற போதிலே அந்த சிவபரம்பொருளே சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு மானுட சட்டை தாங்கி குருபரனாக எழுந்தருளுவார். தொடர்ந்து ஞானபாத செய்திகளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.